நம்மளோட லிவர் ரெடி ஆயிடுச்சு. தேவையான பொருட்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி போட்டுக்கலாம், பழுத்த நாட்டு தக்காளி ஒன்று, கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். நல்லா மசிய வேகும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் மசாலாவுக்கு ஒரு பவுடர் அரைக்க போகிறோம். மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, பேலீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நம்மளோட மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெஜ்ஜி லிவர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வறுத்த மசாலா பார்த்திங்களா, கலர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ரைஸில் தான் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ 2 விசில் கொடுக்கலாம். நம்மளோட பீஃப் லிவர் ஃப்ரை பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா எவ்வளோ ஃப்ளேவராக வாசனையாக சூப்பராக வந்துருக்குது. ஸோ ஒயிட் ரைஸ், தோசை, எல்லா சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டின்னர் வாங்க சாப்பிட்லாம்.